வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தான் எழுதிய நூலில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிறாரு. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, தனி மனிதன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த தனி மனிதன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதாவது சிங்கிள் இண்டிவிஜுவல் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் கூட்டம், க்ரௌட் அப்படின்றது. கூட்டத்தை விட தனி மனிதன்தான் மிகப்பெரிய உயர்ந்த அருமையான செயல்களை இந்த உலகத்தில் செய்வான் அப்படின்றது. அது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த கூட்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கூட்டம்ன்றது இப்போ அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு கட்சின்னு இருக்கலாம், ஒரு அமைப்புன்னு இருக்கலாம், ஒரு சொசைட்டி அப்படின்னு இருக்கலாம், இல்லாட்டி ஒரு தொண்டு நிறுவனம் அப்படின்னு இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நிறுவனம்னு சொல்லியிருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்து சங்கம்னு சொல்லியிருக்கலாம். இப்படி வந்தாலே அந்த சங்கத்துக்குன்னு சில கொள்கை கோட்பாடுகள் இருக்கும். அந்த கட்சி அப்படின்னா கட்சிக்குன்னு சில கொள்கைகள் வச்சுருப்பாங்க, சித்தாந்தங்கள் இருக்கும். அந்த சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவற்றை உங்களிடம் கொண்டு வந்து திணிப்பார்கள். இப்போ உங்களுக்குன்னு ஒரு சில குணம் இருக்கும், சில போக்குகள் இருக்கும், சில எண்ணங்கள் இருக்கும், சில சிந்தனைகள் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் கூட இந்த அமைப்பு, இந்த சங்கம், இந்த கட்சி, இந்த இப்படி இருக்கக்கூடிய அந்த குழுவினர், அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் கொண்டு வந்து தங்களுடைய சிந்தனைகளை, தங்களுடைய கருத்துக்களை, தாங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் மீது திணித்து நீங்கள் ஏற்கனவே எப்படி இருந்தீர்களோ அப்படி இல்லாமல் உங்களை வேறு வகையான மனிதர்களாக மாற்றி விடுவார்கள். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னங்க இந்த ஆளை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், இந்த ஆளை வேறு மாதிரி இருந்தார், இப்போ ஆளே வேறு மாதிரி இருக்கார், அவருடைய நடவடிக்கைகள்லாம் மாறி போச்சு, அவருடைய போட்டிருக்க ஆடை அணிகலன்கள்லேருந்து எல்லாமே மாறிச்சு, ட்ரெஸ்ஸு போடுறதே வேறு மாதிரி போடுறாரு, பேசுகிறதெல்லாம் வேறு மாதிரி பேசுகிறாரு. அப்போ கொஞ்சம் ஆக்சுவலாக நல்லா பேசுவார், இயல்பாக பேசுவார், நல்ல சிரிச்ச முகத்தோடு பேசுவார், அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன இந்த ஆள் இப்படி ஆகிட்டார், கரடு முரடாக இருக்கார், ஆளை பார்க்கும்போது ஒரு ரோகு மாதிரி இருக்குது, ஆள் கொஞ்சம் சரியில்லையே, ஆள் என்ன திடீர்னு எப்படி இப்போ பொசுக்குன்னு எப்படிங்க ஆள் இப்படியெல்லாம் மாற முடியும், இப்படியெல்லாம் மாறுவாங்களா, அப்படியே 100% ஆளே அடையாளம் தெரியல அந்த ஆளுடைய இது. எனக்கே சந்தேகம் வந்துச்சு, இந்த ஆள் தான் ஆள் வேறு யாருமா, நம்ம தப்பாக நினச்சிட்டோமோ, அவர் தான் இவருன்னு நினச்சிட்டோமோ அப்படின்னு பார்த்தா இல்லை, அதே ஆள் தான் இவர். இடையில என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி ஆனார், எப்படிங்க இப்படி மாறினார், இப்படிலாம் மாறுவாங்களாங்க 100% அப்படியே ஆளே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆளே மாறி இருக்காரு அப்படின்ற பேட்டர்னில் அப்படி சொல்கிறோம்ல. அது அப்போ அவர்களை மாற்றியது யார், அவர்களை மாற்றியது எந்த சங்கம், அவர்கள் மாற்றியது எந்த கட்சி, அவர்களை மாற்றியது எந்த குழுவினர் அப்படின்றத யோசிங்க அப்படின்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அது ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்களேன், சைல்டு குழந்தைக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது, எந்த ரூல்ஸும் கிடையாது, எந்த ரெகுலேஷனும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த இசமும் கிடையாது. இசம் அப்படின்ற ஒன்றுங்கள, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அப்படியே கேபிட்டலிசம், கம்யூனிசம், அப்படியே எக்ஸிஸ்டன்ஷியலிசம், சர்ரியலிசம், மேஜிக்கல் ரியாலிசம், இப்படிலாம் இலக்கியத்துலலாம் இப்படிலாம் பல இசங்கள்லாம் இருக்கும். இந்த பேட்டர்னில் இந்த ஒரு குழந்தைக்கு எந்த இசமாவது தெரியுமா, அது கம்யூனிசமும் கேபிட்டலிசமும் ஏதாவது தெரியுமா, ஒன்றுமே தெரியாது, சோசியலிசமும் ஒன்றும் தெரியாது. அது ஜஸ்ட் ஏ சைல்டு, எதுவுமே தெரியாத கள்ளம் கபடமற்ற மனதுடன் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தை நிலையில்தான் நீங்கள் எல்லாருமே இருந்தீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே குழந்தை நிலையில் குழந்தையாக பிறந்து கள்ளம் கபடமற்ற மனதுடன், கள்ளம் கபடமற்ற மூளையுடன் அப்படி தான் நீங்கள் பிறந்தீங்க. இந்த பிறந்து வளர்ந்து அந்த வாலிப நிலை, அந்த இளைஞனாக மாறுவது, இளம் பெண்ணாக மாறுவது, ஆணாக வளர்வது, பெண்ணாக வளர்வது அப்படின்னு நீங்கள் வளர்ந்தீங்க பாருங்கள். அந்த குழந்தைத்தன்மையிலிருந்து, குழந்தை நிலையிலிருந்து படிப்படியான கிராஜுவல் டெவலப்மெண்ட், கிராஜுவல் வளர்ச்சி, உடல் ரீதியான வளர்ச்சி, மன ரீதியான வளர்ச்சி. அப்படி எப்போ நீங்கள் உடல் ரீதியான வளர்ச்சி, சரீர வளர்ச்சி அப்படின்ற மாதிரி வளர்ந்தீங்களோ, அப்படி வளரும்போதே அந்த குழந்தைத்தன்மை என்பது, குழந்தைத்தனம் என்பது உங்களிடமிருந்து இந்த சமூகத்தால் பறிக்கப்பட்டு விட்டது. இந்த சொசைட்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கள்ளம் கபடமற்ற தன்மையை பறித்து விட்டது. பறித்து விட்டு தங்களுடைய சித்தாந்தங்கள், தங்களுடைய போக்குகள், தங்களுடைய எண்ணங்கள், தங்களுடைய சிந்தனைகள், தாங்கள் உணர்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் உங்கள்கிட்ட கொண்டு திணிச்சிட்டாங்க. உங்கள் உடம்புல கொண்டு போய் வச்சாச்சு, ஒட்டி வச்சாச்சு. உங்கள் மூளைக்குள்ளே கொண்டு அப்படியே உள்ள டஸ்ட்பினில் குப்பை தொட்டியில் போடுற மாதிரி உள்ளே கொண்டு போட்டாங்க. உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு மற்றவர்களுடைய சிந்தனைகள் திணிக்கப்பட்டு விட்டன. அதனால் நீங்கள் கூட்டத்தில் ஒரு ஆளாகிட்டீங்க. இப்போ உங்களுக்குன்னு தனியாக சிந்தனை கிடையாது, உங்களுக்குன்னு தனியான எண்ணங்கள் கிடையாது, உங்களுக்குன்னு இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்ற தனித்துவம் அப்படின்றதுல தனித்துவம்ன்றது கிடையாது. நீங்கள் இப்போ கூட்டத்தில் ஒரு ஆள்,
உங்களுக்குன்னு தனி அடையாளம் இருக்கா? நீங்கள் மட்டுமே தனியாக தெரிகிற அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் வந்து ஒரு கட்சின்னு வச்சுங்க, இந்த கட்சியில் போய் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அந்த கட்சி என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்குறீங்க. கட்சி என்ன சொல்லுதோ அதை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க. கட்சி என்ன கூறுகிறதோ அதை நீங்கள் பின்தொடர்கிறீர்கள். கட்சி எதை பெரிதாக நினைக்கிறதோ அந்த விஷயம் உங்களுக்கு பெரிதாக தெரியுது. கட்சி எந்த விஷயத்தை வேண்டாம்னு சொல்லி நிராகரிக்கிறதோ அந்த விஷயத்தை நீங்களும் நிராகரிக்கீங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட்டத்தில் ஒரு ஆள், நீங்கள் அதை கூட்டத்தில் கோவிந்தா போடக்கூடிய ஒரு ஆள், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவம் எங்கே போச்சு? ஆனால் இந்த உலகத்தில் வந்து மிக உயர்ந்த விஷயமே இந்த தனித்துவம் தாங்க. தனி மனிதர்கள் தான். இந்த தனி மனிதர்கள் தான் மிகப்பெரிய சாதனையாளர்கள். இப்போ மகாத்மா காந்தி இருக்கார். அவர் வந்து காலத்தை கடந்து உலக வரலாற்றில் இடம் பிடித்து அப்படின்றது என்ன கூட்டத்தோடு கோவிந்தா போட்டதுனாலையா? கிடையாது. இண்டிவிஜுவாலிட்டி, அந்த அஹிம்சை அப்படின்ற ஒரு கோட்பாடு கொள்கை இருக்குல்ல, அது மகாத்மா காந்தி உண்டாக்குனது தானே. அவருடைய அந்த போராட்டம்ன்றது ஒன்று இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் துப்பாக்கியை தூக்கிட்டு வன்முறையில் இறங்கி அப்படின்னு வரும்போது அந்த துப்பாக்கியை தூக்காமல் அப்படியே வந்து வன்முறையற்ற பாதையில் பயணித்து அமைதியான பாதையில் போராடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, உலகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனையை மகாத்மா காந்தி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்றதுல. அதேமாதிரி மகாத்மா காந்தியை போல், ஆப்ரஹாம் லிங்கனை போல், இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் சாதனையாளர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்கெல்லாம் காலத்தை கடந்து எப்படி வாழ்கிறாங்க? காரணம் என்னென்னா அந்த தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி. அந்த கூட்டத்தில் கோவிந்தா போட்டவங்க எந்த காலத்திலும் வரலாற்றில் இடம் பிடிக்க முடியாது. அதனால தான் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூட்டம், குழுவினர், சங்கம் இப்படியெல்லாம் இருப்பதை விட தனி மனிதன், ஹீ இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா. தனி மனிதர்கள் தான் சாதனையாளர்கள். தனி மனிதன் தான் சாதிக்க முடியும். தனி மனிதன் தான் தனித்துவம் மிக்கவன், இண்டிவிஜுவாலிட்டி என்று கூறக்கூடிய அளவுக்கு தனித்துவ ஆற்றல் கொண்டவன் அப்படின்னு சொல்லி. அதனால் ஓஷோ கூறுவதை போல் அந்த தனி மனிதன் அப்படின்றது இல்லையா, அது வந்து மிக முக்கியமான ஒன்று. அதனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து கூட்டத்தோடு கோவிந்தா போடாமல், கூட்டத்தில் ஒருவராக நிற்காமல், எப்படி தனி மனிதர்கள், இண்டிவிஜுவாலிட்டி, அந்த தனித்துவ குணம், தனித்துவ ஆற்றல், தனித்துவ திறமை அப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த சாதனைகளை செய்தார்களோ, அப்படிப்பட்ட சாதனைகளில் செய்ய வேண்டும் என்றால் கூட்டத்தில் ஒரு ஆளாக நீங்கள் கலந்து கொள்ளாமல் தனி மனிதனாக இருந்து கொண்டு உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொண்டு அதன் மூலம் மிகப்பெரிய எல்லாரும் அனைத்து உலகமும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த சாதனைகளை நீங்கள் இந்த பிறவியில் நீங்கள் படைக்க வேண்டும். அதுதான் ஓஷோ வந்து தனி மனிதன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே, இந்த ப்ரோக்ராம் கேட்கும்போதே உங்களுக்கே தெரியும் தனி மனிதன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. அந்த மாதிரி முக்கியத்துவம் உள்ள தனி மனிதனாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும், திகழ வேண்டும், வரலாற்றில் உயர்ந்த சாதனைகளை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.